ஹரியானாவில் பாஜக ஆட்சியை கவிழ்ந்துருமா? அது கவர்னர் கையில தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆளுநர்கள் டெல்லி என்ன சொல்லுதோ அதான் செய்வாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு நேரம் குறித்தால் தானே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடியும். 3 பேரு ஆதரவு விலக்கிக்கிறது அப்படிங்கிறது அவங்க பல்ஸ் பண்ணிட்டாங்களா இல்ல இடம் மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா? எதை இது வெளிப்படுத்துகிறது? 3 பேர்ல 2 பேர் காங்கிரஸ் ரிபல் தான். அவங்க காங்கிரஸ் கட்சி டிக்கெட் கொடுக்கல, அதனால அவங்க போட்டி வேட்பாளர்களான சுயேட்சையா வெற்றி பெற்றாங்க. ஹரியானா மாநிலத்துல பிஜேபிக்கான ஆதரவு குறைந்து விட்டதுன்னு தான் நான்லாம் நினைச்சேன். நான் பஞ்சாப் ஹரியானா வேலை பார்த்துருக்கேங்க. ஏன் அப்படி நினைச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே அங்க மல்யுத்த வீராங்கனைகள் அந்த புகார், அப்புறம் பஞ்சாப் விவசாயிகள் போராடும் போது ஹரியானா மாநில அரசு அவர்களை தடுத்து நிறுத்திய விதம், இதெல்லாம் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. தேசிய அளவில் நடக்கக்கூடியதுக்கான ஒரு அறிகுறி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆமா, அப்படித்தானே நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும். பஞ்சாப் அரசியலும் ஹரியானா அரசியலும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். பழைய 2 பேர் சேர்ந்து இருந்த மாநிலம் தான். டெல்லிக்கு பக்கத்துல. அப்ப டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 30 தொகுதி. 30 தொகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. போன தடவை 303, 30 தொகுதி குறைஞ்சா என்ன ஆகுறது? 30 தொகுதி குறைஞ்சாதான் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத. அப்ப இயல்பாகவே தேசிய அரசியல் அது பிரதிபலிக்க தானே செய்யும். இதுல கேம்பெயின்ல உச்சமாக இருப்பது பிரியங்கா காந்தி தான். அது உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரிதான், வேற மாநிலமா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு வர்ற கூட்டத்தை கூட இல்லை, அந்த கூட்டத்தினர் மத்தியிலே ஏற்படுகிற எழுச்சி அதை நம்ம கண்ணால பார்க்க முடியல. பிராமணர்கள் வாக்கு வங்கி, அப்பர் மிடில் கிளாஸ் மற்றும் ரிச் கிளாஸ் வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வாக்கு வங்கி சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிக்கு வருது. அது போக போக இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இன்னும் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தேர்தல்கள்ல இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இப்போ வரப்போற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க டோட்டலா எவ்வளவு சீட்டுகள் பிஜேபிக்கு சாத்தியம் இருக்குன்னு? 220 தான் நான் நிச்சயமா இருக்கேன். அதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட கருத்து. வணக்கம் நண்பர்களே. ஹரியானாவில் பாஜக ஆட்சி கவிழுமா? மக்களவை தேர்தலுக்கான ஒரு அறிகுறியா? குறைந்த அளவுக்கு வாக்கு பதிவு சதவீதம் இருப்பது எதை காட்டுகிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராஸ் ஷியாம். வணக்கம் நிஜன். ஹரியானாவில் பாஜக ஆட்சியை கவிழ்ந்துருமா? அது கவர்னர் கையில தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆளுநர்கள் டெல்லி என்ன சொல்லுதோ அதான் செய்வாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு நேரம் குறித்தால் தானே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடியும். அந்த கட்டளை கவர்னர் தான் பிறப்பிக்க முடியும். அக்டோபர் மாசம் அங்க சட்டமன்ற தேர்தல், 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட வாக்குப்பதிவோட கிட்டத்தட்ட எல்லாமே ஓவர். டெல்லி, பஞ்சாப், ஹரியானால எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ ஜூன் மாதம் எந்த அரசு வந்தாலும் ஜூன் மாதம் முதல் 10 நாள் வரைக்கும் பதவி ஏற்பு அதை நோட்டி தான் போகும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் தான் ஹரியானாவுக்கு தேர்தல். அப்படின்னா இப்போ அப்படியான ஒரு உத்தரவை அந்த ஆளுநர் பிறப்பிப்பாராங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில சந்தேகம் இருக்கு. அங்க எதை காமிக்குது? அங்க நடக்க அந்த 3 பேரு ஆதரவு விலக்கிக்கிறது அப்படிங்கிறது அவங்க பல்ஸ் பண்ணிட்டாங்களா இல்ல இடம் மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா? எதை இது வெளிப்படுத்துகிறது? 3 பேர்ல 2 பேர் காங்கிரஸ் ரிபல் தான். அவங்க காங்கிரஸ் கட்சி டிக்கெட் கொடுக்கல, அதனால அவங்க போட்டி வேட்பாளர்களான சுயேட்சையா வெற்றி பெற்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, பாரதிய ஜனதா ஆட்சியில 4 வருஷம் கூட்டணி பார்ட்னரா இருந்த ஜேஜேபியோட நிலைப்பாடு தான். மொத்தம் 10, அவங்க எம்எல்ஏ எண்ணிக்கை 10. துஷ்யந்த், பழைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் தேவிலாலோட வம்சாவளி. பிஜேபி ஆட்சிக்கு 4 வருஷம் ஆதரவு. கரெக்டா லோக்சபா தேர்தலாம் அந்த நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்னதாகத்தான் அவர் ஆதரவு வாபஸ் வாங்கினாரு. பல்வேறு காரணங்களை அவர் சொன்னாரு, எங்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கல, இப்படி காரணங்கள் சொன்னாரு. என்றாலும் கூட அப்போதே ஹரியானா மாநிலத்துல பிஜேபிக்கான ஆதரவு குறைந்து விட்டதுன்னு தான் நான்லாம் நினைச்சேன். நான் பஞ்சாப் ஹரியானா வேலை பார்த்துருக்கேங்க. ஏன் அப்படி நினைச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே அங்க மல்யுத்த வீராங்கனைகள் அந்த புகார், அப்புறம் பஞ்சாப் விவசாயிகள் போராடும் போது ஹரியானா மாநில அரசு அவர்களை தடுத்து நிறுத்திய விதம், இதெல்லாம் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. எனவே பிஜேபிக்கான அந்த வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது, இல்ல ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது பிஜேபியோட இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தான் ஜேஜேபி நினைச்சிருக்கோம். இப்ப ஜேஜேபி என்ன நினைச்சதோ அதை இந்த 3 எம்எல்ஏக்கள் எதிரொலிக்கிறாங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே ஒரு மார்ச் மாசத்துல இருந்தே இந்த பின்னடைவு இருந்தது. காங்கிரஸ் வந்துரும் அல்லது காங்கிரஸ் கொஞ்சம் அதிக அளவுக்கு இடங்களை பெறும், பாஜக பலவீனம் ஆயிரும் அப்படிங்கறத இந்த நிகழ்வு பிரதிபலிக்குதா? அதாவது பிஜேபியும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட அங்க சமபலம் தான்.
காங்கிரஸுக்கும் நிறைய எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஒரு 10 12 தான் மொத்த இதுல வித்தியாசம். அவங்களுக்கு மெஜாரிட்டி மார்க்ல வித்தியாசம். 90 எம்எல்ஏ மொத்தம். 45 47 இருந்தா கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. 40 பிஜேபிக்கு, 30 வந்து காங்கிரஸுக்கு, 10 ஜேஜேபி, மற்றதெல்லாம் வந்து சின்ன கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள். எனவே காங்கிரஸ் கட்சி பிஜேபி ரெண்டுமே வந்து 1 2ங்கிற அந்த இடங்கள்ல தான் இருந்தது. இதுக்கு முந்தைய முதலமைச்சர் காங்கிரஸ் தானே. பிஜேபிக்கு 2 பலவீனம் ஏற்படுச்சு. கட்டார் வந்து முதலமைச்சரா இருந்தாரு. அவர் ஆர்எஸ்எஸ் பேஸ்டு. மோடியே வந்து அவரோட மோட்டார் சைக்கிள் பின்னாடி தான் உட்காந்து நான் ஹரியானா பூரா போயிருக்கான்லாம் அவர் மீட்டிங்ல ரொம்ப அவரை பெருமைப்படுத்தி எல்லாம் பேசினாரு. ஆனா கட்டார் வந்து பதவி விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் டெல்லியில இருந்து வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இப்போ இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட். இந்த பிரசன்ட் கவர்மெண்டோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து இந்த ஆதரவு அளிக்கிற ஜேஜேபி, சுயேட்சைகள் இவங்களெல்லாம் அவங்க வந்து அனுசரிச்சு போகல. எனவே இது கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் அவங்களோட ஓட்டு சதவீதத்தை கூட்டினாலோ இல்ல இப்ப ஜேஜேபியை அணி சேர்த்துக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா அவரு துஷ்யந்த் ஓபனா சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் விரும்பினா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய அளவில் நடக்கக்கூடியதுக்கான ஒரு அறிகுறி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆமா, அப்படித்தானே நம்ம இதுல போய் புரிஞ்சுக்க முடியும். பஞ்சாப் அரசியலும் ஹரியானா அரசியலும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுதான். பழைய ரெண்டுமே சேர்ந்து இருந்த மாநிலம் தான். டெல்லிக்கு பக்கத்துல. அப்ப டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 30 தொகுதி. 30 தொகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. போன தடவை 303, 30 தொகுதி குறைஞ்சா என்ன வருது? 30 தொகுதி குறைஞ்சாதான் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத. அப்ப இயல்பாகவே வந்து தேசிய அரசியல் அது பிரதிபலிக்க தானே செய்யும். பிரதிபலிக்குங்கிறீங்களா இல்ல ஏற்கனவே இருக்கிறதை இவங்க பிரதிபலிக்கிறாங்களா? இல்ல, ஏற்கனவே இருக்கிறத தான் பிரதிபலிக்கிறாங்க. அதாவதுங்க, இது ஆரம்பத்துல இருந்தே என்னோட எஸ்டிமேட்டுங்கிறது 220 240 தான். அது ரொம்ப காலமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இப்போ அது இது இப்ப உறுதியா இருக்கீங்களா? இப்ப உறுதியா இருக்கீங்களா? எதை வச்சு? இவன் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். இன்னும் குறையுமோன்னு எனக்கு நினைக்கிறேன். என்னன்னா, 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு 283 தொகுதியில முடிஞ்சிருச்சு. அதுவே வந்து பாதி 543ல பாதிக்கு கொஞ்சம் மேல. இப்ப அடுத்த தேர்தல் இந்த திங்கட்கிழமை அடுத்த கட்டம் 4ஆம் கட்டம், அப்புறம் மே 20 25 ஜூன் 1 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 303 தக்க வைக்கணும்னா 3ஆம் கட்டத்துல வந்து 93 இடத்துல பிஜேபி ஜெயிக்கணும்ல. போன தடவை 93 ஜெயிச்சிருந்தாங்க 3ஆம் கட்டத்துல. இந்த தடவை 93 ஜெயிச்சிருக்கணும். 93ல எங்க வாய்ப்பு இருக்கு? குஜராத் 26, 26லயும் பிஜேபி ஜெயிக்கிறதா வச்சுக்கலாம். கர்நாடகா 14 இடம் இந்த தேர்தல்ல. 14 இடமுமே பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை. போன தடவை 14, இந்த தடவை பாலியல் புகார்கள், காங்கிரஸ் கட்சியோட ரெஜிக்னேஷன், 14லயுமே வாய்ப்பு இல்லைங்கிறதா என் கருத்து. யூபியில 10, அதாவது நல்ல பணக்கார யூபியில இந்த 10 நடக்குது. பணக்கார யூபியில ஓட்டுப்பதிவு ரொம்ப குறைவு. பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு தேனாறு பாலாறுலாம் பெருகி ஓடி இருந்தது பொற்காலம்னா அவங்க ஆதரவாளர்கள் திரண்டு ஓட்டு போட்டிருக்கணுமே. அல்லது எதிராளர்கள் ஓட்டு போடலையே. நீங்க சொன்னீங்க பிஜேபி தான் ஆதரவு போயிருக்கணும், அவங்க ஆதரவாளர் ஓட்டு போயிட்டு இருக்கணும். இல்ல பிஜேபி ஜெயிச்சிட்டு போகுது அப்படி நினைக்க மாட்டாங்களே. எப்போதுமே நம்ம கட்சி நம்ம ஜெயிக்கணும்னு உறுதியா இருந்தோம்னா நம்ம திரண்டு ஓட்டு போடுவோம்ல. இப்ப இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி, பிஜேபி எதிர்ப்பு, இஸ்லாமியர்கள் திரண்டு ஓட்டு போடுவாங்க, 100% ஓட்டு போடுவாங்க சிறுபான்மையினர். அப்படித்தானே மோடி பயப்படுறாரு. ஆதரவாளர்கள் எப்போதுமே ஓட்டு போடணும்லங்க. அதானே அவங்க சொல்லிட்டே வராங்க. காங்கிரஸ் கூட ஓட்டு போடாம போயிருக்கலாம்ல, காங்கிரஸ் ஆதரவாளர் வராம போயிருக்கலாம்ல. இல்ல, காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இங்க ஒண்ணுமே இல்லையே. உத்தரப்பிரதேசத்துல எதுவுமே இல்ல, குஜராத்ல 0. அப்ப எப்படி வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டதாக நம்ம எடுத்துக்க முடியும்? பிஜேபி ஆதரவாளர் தானே ஓட்டு போட முடியும். நீங்க மத்திய பிரதேசம் 9க்கு 9 ஜெயிக்கணுங்க 3ஆம் கட்ட தேர்தல்ல. மகாராஷ்டிரால 11க்கு 7. மகாராஷ்டிரால எந்த வாய்ப்புமே இல்லை. சத்தீஸ்கர்ல 7க்கு 6. அது கிட்டத்தட்ட ஹரியானா பாலிடிக்ஸ் தான் பிரதிபலிக்குது. பீகார்ல 5க்கு 5 ஜெயிக்கணும். இப்ப தேர்தல் நடந்து 3ஆம் கட்ட தேர்தல 5க்கு 5 ஜெயிக்கணும். 5க்கு 5னா பீகார்ல நிலவரம் ரொம்ப மோசமா இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்புறம் மத்த எல்லாம் சின்ன சின்ன மாநிலங்கள். மேற்கு வங்கத்துல ஒரு 3 தொகுதியில 3ல வந்து 1வது ஜெயிக்கணும் பிஜேபி, பழைய 1. அப்ப இயல்பாகவே வந்து இந்த 3ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த தொகுதிகளிலேயே பிஜேபிக்கு வந்து குறைந்தபட்சம் 30 தொகுதிகள்ல வந்து பின்னடைவு இருக்கு. அப்ப இயல்பாகவே அவங்க தேசிய அரசியல்ல வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்து ஹரியானாவிலையும் வலுப்பெற்றிருக்கும்ல. நம்ம எண்ணத்தை விட்டுருங்க. நம்ம வந்து பத்திரிகையாளனாக பல்வேறு கணக்குகளை போட்டு சொல்றோம். அது வாக்காளர்கள் அப்படியே நேரடியா பிரதிபலிக்கணும்லாம் நான் எந்த காலத்திலயுமே வாதிடவே மாட்டேன். ஆனா லோக்கல் பாலிட்டிக்ஸனுக்கு நம்ம இங்க இருந்து ஹரியானா பாலிடிக்ஸ் பேசுறத விட ஹரியானாவிலே இருக்கிற அரசியல்வாதி ஹரியானா பாலிடிக்ஸை புரிஞ்சு வச்சிருக்கிறது அதிகமா இருக்குங்களா?
303 உச்சத்தை தொற்றுச்சு பிஜேபி. இனி இறங்கலாம், ஒரு 10 சீட்டு இறங்கலாம். அது நீங்க சொன்ன மாநிலங்களா இருக்கலாம். உத்தரப்பிரதேசல வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறது இல்ல. 2 பேருக்கும் வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி. அவங்க 30 கூட டச் பண்ணல. பிஜேபி 50 அளவுக்கு இருக்கு. அத 15% எங்க தொட போறாங்க? எப்படி இந்த மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. உத்தரப்பிரதேசம் வாக்குப்பதிவு சம்பந்தமான நிறைய வீடியோ காட்சிகள், பேட்டிகள் எல்லாமே இணையத்துல இருக்கு. நம்ம இன்றைய உலகத்துல நம்ம அங்க போய் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. பல்வேறு பேட்டிகளை நம்ம வந்து ஒரு நடுநிலைமையோடு ஆராய்ஞ்சாலே போதும். பல்வேறு தலைவர்களோட பிரச்சார கூட்டங்களும் அந்த கூட்டங்களுக்கு வந்துள்ள மக்களையும் அவங்களோட எழுச்சியையும் நம்ம வந்து நேரடியா படக்காட்சி வழியா பார்த்தாலே போதும். நேரடியா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுல கேம்பெயின்ல வந்து உச்சமாக இருப்பது பிரியங்கா காந்தி தான். அது உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரிதான், வேற மாநிலமா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு வர்ற கூட்டத்தை கூட இல்ல, அந்த கூட்டத்தினர் மத்தியிலே ஏற்படுகிற எழுச்சி அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து யாரு இதுல இழந்திருக்கிறா அப்படின்னா பிஎஸ்பி தான். மாயாவதி அவர்களோட ஓட்டு வங்கி 8-9% இருந்தது. அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இழப்பு ஏற்படும். அது இவங்களுக்கு தானே வரும், சமாஜ்வாதிக்கு தானே வரும். நிறைய பேட்டியில அவங்க அதான் ஓபனாவே சொல்றாங்க, நாங்க இந்த வாட்டி சமாஜ்வாதிக்கு சைக்கிளுக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோங்க. பெகன்ஜியை கொஞ்சம் வந்து இவங்க கௌரவமா நடத்தணும், அவ்வளவுதான் எங்க வேண்டுகோள். பிஜேபி கூட போலாம்ல. அந்த பிஜேபிக்கு பெரும்பான்மையான தலித் வாக்கு வங்கி, பிராமணர்கள் வாக்கு வங்கி, சில முற்போக்கு சமூகத்துடைய வாக்கு வங்கி, இதெல்லாம் மாயாவதி வாக்கு வங்கி. அதுல பாதி பிஜேபி போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிராமணர்கள் வாக்கு வங்கி, அப்பர் மிடில் கிளாஸ் மற்றும் ரிச் கிளாஸ் வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வாக்கு வங்கி வந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிக்கு வருது. அது போக போக இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இன்னும் நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்ன 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தேர்தல்கள்ல இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. போன தடவை பிஜேபி வந்து 80ல அவங்க தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சது 60+ தான். 20 தொகுதி வந்து அவங்க வந்து ஜெயிக்கல. இப்ப இந்த முறை வந்து அந்த 80ல 10 குறைச்சாலே போதுமே. இப்போ வரப்போற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க டோட்டலா எவ்வளவு சீட்டுகள் பிஜேபிக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க 220 தான் நீங்க வந்து 3 மாதங்களாக எங்களுக்கு 220ல தான் நான் வந்து நிச்சயமா இருக்கேன். அதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட கருத்து. சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவங்களோட பாரம்பரியமான வெற்றி நிறைய மாநிலங்கள்ல அவங்க வந்து இழக்கிறாங்க. மகாராஷ்டிரால இழக்கிறாங்க, கர்நாடகத்துல இழக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறிய அளவு இழக்கிறாங்க, குஜராத்ல இழப்பு ஏற்படும் 2-3 தொகுதி என்று சொல்லுறாங்க. ஆனா நான் கூட அதை எடுத்துக்கல. எதனால இழப்பு ஏற்படும்? ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் கூட்டணியில வந்து அவங்களுக்கான அந்த ஓட்டு சதவீதம் கூட வருது. நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, இப்போ குஜராத் தேர்தல் முடிஞ்சு போச்சு. சோ நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்ஜாமீன் கிடைத்தாலும், இடைக்கால ஜாமீன் கிடைத்தாலும் அது வந்து குஜராத்ல மாறுதலை ஏற்படுத்தாது. ஆனா மற்ற மாநிலங்களை ஏற்படுத்தும்ல. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, அது 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தேர்தல நோக்கில ஓடுது. 7 கட்டமா பிரிச்சது யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு லாபம்? நீங்க முக்கியமாக ஆளுங்கட்சி தனக்கு லாபத்திற்காக 7 கட்டாக பிரித்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் வச்சோம் அப்படின்னா பிரச்சாரம் நல்லா செய்ய முடியும், இஷ்யூஸை மாத்த முடியும், மக்களை பல்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பிஜேபி நினைச்சது. அப்படிதான் எல்லாருமே நினைச்சாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வந்து அது மாற்றாக வந்து எதிர்கட்சிகளுக்கு லாபமா இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ எப்படி நீங்க சொல்றது சரிதான். முதல்ல நம்ம அப்படிதான் நினைச்சோம். பிஜேபிக்கு பிறப்புரைக்கு வசதியா இருக்கும். ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்னல் சர்வே நடத்தி அடுத்த கட்ட கோர்ஸ் கரெக்ஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதா பாயிண்ட். ஆனா இப்போ அது வந்து யாருக்கு லாபமா இருக்குன்னா, பிரியங்கா காந்திக்கு லாபமா இருக்கு, அப்புறம் ராகுல் காந்திக்கு லாபமா இருக்கு. உள்ளூர் தலைவர்கள், அதாவது தேஜஸ்வி மாதிரி பிற மாநிலங்களுக்கு வர தேவையில்லாத தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எதிர்கட்சி வரிசையில. மம்தா பானர்ஜி அவங்க முன்னாடி எல்லாம் வந்து பக்கத்து மாநிலம் மேகாலயா இங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போவாங்க. இந்த தடவை சுத்தமா வந்து அது இல்ல. மேற்கு வங்கத்தையே கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இப்போ உத்தவ் தாக்கரே முழுக்க வந்து மகாராஷ்டிராவை கான்சன்ட்ரேட் பண்றாரு. பவார் முழுக்க வயசு வேற ஆயிடுச்சு, முழுக்க மகாராஷ்டிராவை கான்சன்ட்ரேட் பண்றாரு. இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நாளைக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டால் அவரும் வந்து இந்த 30 தொகுதி தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. மிச்சம் இருக்கிற டெல்லியில 7 தொகுதி போன தடவை பிஜேபி ஜெயிச்சிருந்தது. 7ல ஒரு 3 வந்து எதிர்கட்சி வரிசைக்கு போனாலே பிஜேபிக்கு லாஸ் வரும்ல, 4 லாஸ் வருமா? பஞ்சாப் ஒரு இஷ்யூ நினைக்கிறீங்களா? அவர் கைது ஆனது சாதகமா, விடுதலை ஆனது சாதகமா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கைது சாதகமா, விடுதலை சாதகமா? கைது வந்து சாதகம். எப்படி சாதகமாச்சுன்னா, தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லா அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் பல்வேறு புகார்கள் அடிப்படையில் மாற்றுவதற்கான உரிமை எல்லாம் படைத்தது. மார்ச் மாசம் தேர்தல் அட்டவணை வந்துருச்சு.
ஜூன் மாதம் தேர்தல் நடவடிக்கை முடியும் வரை இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான். அப்படி இருக்கும்போது அமலாக்க பிரிவு மட்டும் எப்படி அதுக்கு விரோதமா செயல்படுது? அதான அரவிந்த் கெஜ்ரிவாலோட வாதம். அதாவது தன் கைது சட்ட சம்மதம் இல்லாததுன்னு சொல்றாரு, இல்லீகல் அரசுன்னு சொல்லல, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு சொல்றாரு அவரு. இப்ப சட்ட சம்மதம் இல்லாததுன்னு எப்படி வருது? 19 ஆஃப் பிஎம்எல்ஏ 19 கைது நடவடிக்கை மேற்கொள்கிற அதிகாரம் கண்டிப்பா இடி இருக்கு. ஆனா கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்னால் சந்தேகத்தின் பேர்ல பண்ண முடியாது. அது போலீஸ் மாதிரி ஒரு டவுட்ல அரெஸ்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் அவங்க ஆதாரங்கள், சாட்சியங்கள் எல்லாமே தயாரா வச்சிருந்திருக்கணும். ஆனா எதுவுமே இல்லைங்கிறது உச்சநீதிமன்றத்திலே வெளிப்படுது இல்ல. அவங்க சுட்டி காட்டுற 2 பேருங்க. ஒன்னு சரத் ரெட்டி ரொம்ப டவுட்ஃபுல் கேரக்டரா இருக்காரு. அவரு பிஜேபிக்கு ஏகப்பட்ட நன்கொடை கொடுத்திருக்காரு அவர் கைதுக்கு பிறகு. இன்னொன்னு புச்சிபாபு, பர்சனல் ஆடிட்டர் ஆஃப் கவிதா. புச்சிபாபு சிபிஐ வழக்கு, சேம் மேட்டர் சிபிஐ வழக்கு. சிபிஐ வழக்குல அவர் அக்யூஸ்டு. சேம் மேட்டர் இடி வழக்கு. சிபிஐ இருந்து அந்த இடி வாங்குது. அதை இடி வழக்குல அவர் விட்னஸ். சோ ஒரே நபர் ஒரே வழக்குல 2 அமைப்புகள்ல வெவ்வேறு ஸ்டேட்டஸ் எப்படி வகிக்க முடியும்? இதான் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி. இந்த வாதங்கள்லாம் முடியாது, அதனால இடைக்கால ஜாமீன் வழங்கலாம் என்பது உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்த கருத்து. அது மிக கடுமையாக இடி ஏத்துது. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகையா? ஒரு கம்பெனில எம்டியை கைது பண்ணி வச்சிருக்கோம், கம்பெனி நடவடிக்கையில ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இடைக்கால ஜாமீன் கேட்பாரான்னு சாலிசிட்டர் ஜெனரல் வாதம் வைத்தாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, எந்த அரசு நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, கம்பெனி எம்டி கம்பெனி நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது, அதே மாதிரி இவர் அரசு நடவடிக்கையில ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையை விதிச்சு இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாமேன்னு சொல்லும் போது அதுவும் கொடுக்க கூடாதுன்னு ஏத்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு, வெள்ளிக்கிழமை முடிவுன்னு சொல்லிருச்சு. நாளைக்கு தான் நமக்கு தெரியும் கொடுக்க போறாங்களா இல்லையான்னு. கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி கொடுத்தா 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பின்னடைவா அது மாறும்ல. யாருக்கு? பிஜேபி, பாஜகவுக்கு தான். ஆனா நான் கேட்டது நேரம் குறைவா இருக்கு. என்னன்னா, கைது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லாபமா, விடுதலை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லாபம்? கைது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லாபம். அதே நேரத்துல இன்னொரு லாபம் கிடைச்சிருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலோட மனைவி அவங்களோட பிரச்சாரம். என்னதான் இருந்தாலும் அது மக்கள்கிட்ட எடுபடும். ஹேமந்த் சோரன் கைது ஒருவேளை ஹேமந்த் சோரனுக்கு லாபம் தான், ஆனா அவங்க மனைவியோட பிரச்சாரங்கிறது இன்னும் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். இப்ப வெளியில வந்தாருன்னா இந்த வாதங்களை எல்லாம் திருப்பி சுப்ரீம் கோர்ட் வாதத்தை எல்லாம் பப்ளிக் கொண்டு வருவாங்களே. இன்னைக்கே எஸ்ஜி என்ன சொல்றாரு, சாலிசிட்டர் ஜெனரல் கபில் சிபலை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் யூடியூப் சேனல் இருக்குங்க, நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க, எனக்கு இருக்கிற ஒரே இடம் சுப்ரீம் கோர்ட் தான், இங்க தானே என் கருத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சிகளுக்கு யூடியூப் சேனலோட பெரிய விஷயமா தேர்தல் பரப்புரை மேடை கிடைக்கும்ல. இது எல்லாத்தையும் அவங்க பரப்புரைகள்ல பேசுவாங்கல்ல. அப்போ அது ஒண்ணுக்கும் மோடி தானே பதில் சொல்லணும். இப்ப அம்பானி அதானியோட கருப்பு பணம் டெம்போக்கள்ல ஏற்றி ராகுல் காந்திக்கு கொண்டு செல்லப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு பிரதமர் மோடி. அப்போ டெம்போக்கள்ல ஏற்றி கொண்டு செல்லப்பட்டதுன்னா எப்போங்கிற கேள்வி வருது. அப்ப இப்போ அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருந்தது? அப்ப ஏன் இடி அனுப்ப மாட்டேன்றீங்க? உங்களுக்கே தெரிஞ்சு போச்சுல்ல, நீங்க பிரதமர், நீங்களே சொல்றீங்க டெம்போல கருப்பு பணம் போச்சுன்னு. அனுப்புங்க ஏஜமா, இடி அனுப்புங்க, அதானியை தூக்கி உள்ள போடுங்க. இது சொல்லி மோடி மாட்டிட்டார் நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ கருப்பு பணம் இருக்கு நம்ம அட்மிட் பண்ணிட்டோம்னு வைங்க. பிரதமர் சாதாரண குப்பை சூப்பா அட்மிட் பண்றது வேற விஷயங்க. பிரதமர் சொல்லிட்டாரு அதானி அம்பானியோட கருப்பு பணம் டெம்போக்கள்ல ராகுல் காந்திக்கு போயிருச்சு. ரைட்டுங்க, நீங்க சொல்றது நாங்க அப்படியே வேத வாக்கா ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், உடனடியாக நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு, கட்டற்ற அதிகாரம் இருக்கு 19 இதே வாதம் சுப்ரீம் கோர்ட்ல வச்சாங்க. 19 எங்களுக்கு பிஎம்எல்ஏல எல்லா அதிகாரமும் இருக்குன்னு. எல்லா அதிகாரம் தான் இருக்குல்ல. நீங்க ஏற்கனவே சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யற அதிகாரம் இல்லாமலேயே தானே அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. தூக்கி அதானியை தூக்கி உள்ள போட்டு வெளுத்து எடுங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் புரிமைக்காக திரு தராசு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.